விபிசி அதை சொல்லும்போது நமக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். எல்லா வகுப்புலையும் அதை சொல்லுவார், சொல்லாமல் அது இருக்கவே மாட்டார். அந்த இடத்துக்கு போகணுங்கிறது அவருடைய கனவாக இருந்தது. இன்றைக்கி தீக்கதிரில் கூட மேதின பேரணியை பார்த்த அந்த மகிழ்வோடு அவர் இறந்தாருன்னு இருக்கு. இல்லை, மாஸ்கோவிலிருந்து அவர் வோல்கோகிராடுக்கு போய் அந்த இடத்துல அந்த சிலை இருக்கிற அந்த சின்ன குன்று மாதிரி இருக்கும், அந்த குன்றின் மீது அவர் ஏறுகிற போது தான் அந்த துரதிருஷ்டம் நடந்தது. அப்படித்தான் அங்கே தான் அவர் இறந்தார். அங்கிருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாஸ்கோவுக்கு கொண்டு வரப்பட்டார். பிறகு மாஸ்கோவிலிருந்து இங்கே அனுப்பி வைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட வெற்றி நாள், அந்த வெற்றி நாள் தான் அவருடைய கனவாக இருந்தது. இன்றைக்கு விபிசி என்கிற அந்த மகத்தான தலைவர் சோசலிசத்தின் மீது அவருக்கு இருந்த காதல், அவருக்கு இருந்த பற்று, அதுதான் மனித குலத்தை விடுவிக்கும் என்பதில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் உலகத்தில் இருப்பது போல் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை, அதை தான் வாழக்கூடிய பகுதி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அந்த இடத்தில் அதை அமுல்படுத்த வேண்டும், அதற்கான ஆட்களை திரட்ட வேண்டும் என்கிற மிகுந்த வெறியோடு செயல்பட்ட ஒரு தோழர். பல பணிகள் அவருக்கு தமிழ்நாட்டிலே 1944-45 இருந்து மாறுபட்ட பணி